கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் துறைமுகம் அமைவதற்கு பல்வேறு வகையில் எதிர்ப்புகளை பதிவு செய்து வரும் அப்பகுதி மக்கள் இன்று கடலில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர். இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இணையம் துறைமுக திட்டத்தை மக்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இணையம் வர்த்தக துறைமுகம் அமையப்பெற்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படும். அதாவது ஏற்கனவே மீன்பிடி துறைமுகங்கள் அமைவதனால் அருகில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படுவதாலும் தற்பொழுது அமைவதாக சொல்லக்கூடிய இந்த இணையம் வர்த்தக துறைமுகம் அமையப்பெற்றால் கண்டிப்பாக இந்த மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படும் என்று இந்த மீனவ மக்கள் அச்சப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். இதே முன்னிறுத்தி தான் தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக முதல்வரை சந்தித்த மத்திய அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் அவர் தெரிவிக்கும் பொழுது விரைவிலேயே தமிழக முதல்வர் மூலமாகவே இந்த துறைமுகம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். எனவே அவ்வாறு கூறியதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்த மக்கள் நாங்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக போராட்டம் நடத்துவதாக இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று கடலுக்குள் இறங்கி நூதனமான முறையில் போராட்டம் நடத்துவதற்காக அந்த மக்கள் இன்று கடற்கரையில் கூடியிருக்கிறார்கள். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, என்ன காரணத்தை முன்னிட்டு இன்னைக்கு இந்த கடலுக்குள் இறங்கி போராட்டம் நடத்துறீங்க? அதாவது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த மாவட்டத்திலும் தமிழகத்திலும் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். குளச்சல் வர்த்தக துறைமுகம் என்று தமிழக அரசாங்கத்திடமும் இணையம் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் என்று மத்திய அரசிடமும் குமரி மாவட்டத்திற்கு வருகிற போது இணையமா குளச்சலா என்கின்ற ஒரு தெளிவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிற போது குளச்சலிலே வர்த்தக துறைமுகத்துக்கான அனுமதியை மட்டும்தான் அவர் கேட்டிருக்கிறார். அதையும் ஏற்றுக்கொண்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த குளச்சல் வர்த்தக துறைமுகத்திற்கு தமிழக அரசாங்கம் தங்களுடைய ஆதரவை வழங்கும் என்கிற அடிப்படையில் தான் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். காரணம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குளச்சல் வர்த்தக துறைமுகத்திற்கும் இணையம் கடற்கரை பகுதியில் அவர் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிற அந்த சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனைய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியாமல் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். குளச்சலிலே வர்த்தக துறைமுகம் என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இப்போது அந்த திட்டம் அந்த பகுதியிலே சாத்தியமா என்று கேட்டால் கிடையாது. அதாவது குளச்சல் வர்த்தக துறைமுகம் அமைவது என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம். ஆனால் தற்பொழுது இந்த இணையம் வர்த்தக துறைமுகம் அமையப்பட்டால் கண்டிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தான் இந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள். எனவே அதை முன்னிறுத்தி அது முழுமையான அந்த வரைவறிக்கைகள் வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நாகராஜன், தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி.